ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள். நாங்கள் இன்றைக்கி ஒரு முக்கியமான பிளேஸுக்கு வந்திருக்கோம் ஹைதராபாத்தில், அதாவது ஷில்பாராம். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸு. வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு கவர் பண்ணி காட்டிகிட்டே இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப என்ஜாய்மெண்ட்டான பிளேஸு. நாங்களே இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்ட்ரன்ஸ் ஏரியா. பாருங்கள், பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த பிளேஸ் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால இன்னைக்கு விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். இதுதான் என்ட்ரன்ஸு. நாங்கள் இப்போது நுழைய போகிறோம். இந்த மாதிரி நாங்கள் வந்து உள்ளே வந்தாச்சு. நாங்கள் இப்போ ஒவ்வொரு இடமா நாங்கள் வந்து உங்களுக்கு காட்டித்தரோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உள்ளே என்ட்ரி ஆனவுடனே என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த ட்ரெஸ்ஸு, பேகு, இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. அப்படி நம்ம பார்த்துட்டே போகலாம். பாருங்கள், இந்த மாதிரி டைப்ஸ் பேகு, ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் சாமியோடைய சிற்பங்கள் இதெல்லாமே வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. கிருஷ்ணருடைய சிற்பம் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். அழகாக இருக்கார் கிருஷ்ணர். நாங்கள் இன்றைக்கி எதுவும் பர்ச்சேஸ் பண்ண போகிறது இல்லை, சும்மா ஒரு விசிட் பண்ணலாமே அப்படின்னு தான். ஃபஸ்ட்டு என்ட்ரி இது தான். உள்ளே போயிட்டு ஒன்று ஒன்றா நான் அப்படியே ஷூட் பண்ணி காட்டிகிட்டே இருக்கேன். டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் இந்த மணி டைப்பு பேக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வாங்கலாம். ஹைதராபாத்தில் இருக்கவங்க மறக்காமல் இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையாலே நல்லா இருக்குது. என்ட்ரி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லைப்பா? என்ட்ரி சூப்பராக இருக்குல்ல? பாருங்கள், இந்த பேக்லாம் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு போகாது, நல்லா கொஞ்சம் வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரிப்பட்ட பேக்லாம் தான் இங்கே வச்சுருக்காங்க. நம்ம டெய்லி யூஸஸ்க்குலாம் இந்த மாதிரிப்பட்ட பேக்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இது வந்து பர்சஸ் ஷாப்பு. இந்த சைடும் அப்படியே கவர் பண்ணுறேன். இது வந்து பேங்கிள்ஸ் ஷாப். சாரீஸ் கலெக்ஷன். இது இந்த பொக்கேஸ், ஃப்ளவர்ஸு. நிறைய ஷாப் இருக்குல்லப்பா? இது பாருங்க, இந்த பர்சஸ்லாம் நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸாக இருக்குது. பாருங்க, புத்தா சிலை, கிருஷ்ணருடைய சிலை. பர்சஸ் கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக இருக்குது பார்க்கும்போது. இது மரத்தில் செய்கிறதாப்பா? மரத்தால் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸாக செஞ்சு வச்சுருக்காங்க. எலஃபேண்ட்டு, புத்தா சிலை இதெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நம்ம வீட்டுக்கெலாம் வந்து டெக்கரேஷன்ஸ்க்காக இதெல்லாம் வைக்கலாம். நல்லா இருக்குது இதெல்லாம். இந்த பாருங்கள், என் ஹஸ்பண்ட் வச்சுருக்காரு. அதெல்லாம் வந்து ஹேண்ட்மேடாக செஞ்சுருக்காங்க. பிளாஸ்டிக்லாம் கிடையாது, ஹேண்ட்மேடாக ரியலாக செஞ்சுருக்காங்க. பாருங்கள், நீங்கள் வீட்டுக்கு அலங்காரம் பண்ண இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அழகாக இருக்குல்லப்பா? சூப்பராக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் எல்லாமே இல்லை? வாவ், அழகாக இருக்குது. ஆமாம், டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி கடைங்க தான் வச்சுருக்காங்க. பாருங்கள், அப்படியே தத்ரூபமாக இருக்குது. ஒரு சிலையுமே
அவ்வளோ சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க. அனுமான் சிலை, பிள்ளையார் சிலை, புத்தா சிலை, கிருஷ்ணர் சிலை, அழகாக இருக்குது பார்க்கவே. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனவுடனே அந்த கடைங்கள்லாம் இருந்துச்சு. ட்ரெஸ்ஸு கடை, சிற்பங்கள் கடை, அதுக்கப்புறமா பர்ஸு, பேக் அந்த மாதிரி. இப்போ வந்து என் பாப்பா பாருங்கள் பேக் காட்டுறா. இப்போ வந்து என்னென்னா கார்டன்ஸ் ஸ்டார்டிங் வந்து கார்டன் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது பச்சை பசேல்னு பார்க்கும்போது. பாருங்கள் ரோஜா பூலாம் வச்சுருக்காங்க நிறைய. பாருங்க, இந்த ரோஜா பூவை பறிச்சா 500 ஃபைனு அப்படின்னு சொல்லி போர்டுலாம் வர வச்சிருக்காங்க. நிறைய பேர் இப்போ தான் போயிட்டே இருக்காங்க. நாங்களும் அவங்க கூட சேர்ந்து போயிட்டே இருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக ஹைதராபாத் வந்தீங்க அப்படின்னா ஷில்பாராமம் அப்படின்னு சொல்லி கூகுள் மேப்பில் அடிங்க, கண்டிப்பாக வரும். நாங்களே இப்போ கூகுள் மேப் பார்த்து தான் வந்தோம். பரவாயில்ல, என்ட்ரியே கொஞ்சம் நல்லா பிரிஸ்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று என்னன்னா, தமிழ் மக்கள் வந்து நிறைய பேர் ஹைதராபாத்ல இருக்கிறாங்க. ஆனால் நிறைய தமிழ் மக்களுக்கு இந்த மாதிரி இடம் இருக்கிறது தெரியாது. ஆமாம், அதனால தமிழ் மக்கள் நிறைய பேர் வந்து இந்த இடத்த பார்க்க வாங்க. இந்த இடத்துல வந்து நிறைய விஷயம் நம்ம பார்க்கலாம். நாங்களே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் உள்ள பார்க்கறதுக்கு போகிறோம். நாங்கள் போயிட்டு என்னதெல்லாம் உள்ள இருக்குதோ எல்லாமே நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறோம். ஆமாம், இது ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லி. ஆனால் ஃப்ளவர்ஸ்லாம் சூப்பராக வச்சுருக்காங்கல்லப்பா, இங்கே பாருங்க. சூப்பராக இருக்கு. இது அடுத்த ஒரு என்ட்ரிக்குள்ளே நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். நிறைய பேர் ஆனால் எங்களுக்கு சொன்னாங்க, நீங்கள் போய் பாருங்கள், இது ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி, அதனால தான் விசிட் பண்ணலாம் அப்படின்னு. இங்கேயும் ஏதோ ஒரு ஷாப்புங்கெல்லாம் இருக்குது இல்லைப்பா? ஆமாம், அது என்னன்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன கடைன்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோவில் காட்டுறோம். ஓ, இந்த இதெல்லாம்ப்பா மாலை. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மாலை இருக்குல்ல, அது வந்து மரத்துலேயே செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குல்ல. ஆமாம், சின்ன சின்ன கபோர்ட்ஸு எல்லாமே மரத்தாலே ஆனது. மரத்தாலே அப்படியே அழகாக பண்ணியிருக்காங்க. பாருங்க, இது ஃபுல்லாகவே வந்து மாலை தான். உட்டுலேயே வந்து செஞ்சுருக்காங்க மாலை. அழகா மாலை வந்து செஞ்சு அப்படியே உட்டில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் நிறைய நாள் உழைக்கும்லப்பா. அவ்வளோதான், இங்கே உள்ள ஷாப் அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, எங்கே பார்த்தாலும் சுற்றி 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 பச்சை பசேல்னு இருக்குது. நான் ஃபுல்லாக இங்கே கவர் பண்ணுறேன் பாருங்கள். என் பேபி இதான ஃபர்ஸ்ட் டைம், ஸோ பார்த்துட்டே வர அப்படியே. ஆக்சுவலாக இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பழங்காலத்தை பற்றி இருக்குல்லப்பா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ராயிங்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அழகாக இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எல்லாமே ட்ராயிங்ஸ் பண்ணுறாங்க. அதாவது 500 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை வரைஞ்சி தருவாங்களாமா. பாருங்கள், நிறைய பேர் அதுக்கே உக்காந்துட்ருக்காங்க. திருப்பியும் இங்கே வந்து இந்த கூடைங்க டைப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பட்டதெல்லாம் இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மரத்திலே செய்வாங்க பார்த்தீங்களா, இந்த மூங்கில் கூடைங்க, அதெல்லாம் பாருங்க. இது எல்லாமே பழங்காலத்து ரிலேட்டடுன்னு சொன்னாங்க. வந்து யூஸ் பண்ண
பொருட்கள் எல்லாமே இந்த இதுக்குள்ள வச்சு விற்கிறாங்க. ஆமா. ஆனால் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போங்க பார்க்குறதுக்கே உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையில ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கே பார்க்கும்போது இந்த பழைய காலத்து வாழ்க்கை வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை திங்க் பண்ண வைக்குது. பாருங்க, உங்களுக்கு வீடியோலயே தெரியும். ஆமா, நீங்க வீடியோல அப்படியே பார்த்துட்டே வாங்க. நம்ம பழங்காலத்துல இந்த மூங்கில் கூடைங்க இந்த மாதிரி தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அது அப்புறம் மண்பானைங்க பாருங்க, மண்பானைங்க மண்ணால வந்து சூப்பரா அழகா டிஃப்ரெண்டா செஞ்சு வச்சிருக்காங்க. அப்புறமா இங்க பாருங்க, இந்த வீட்டுக்கு வெளியில எல்லாம் மாட்டுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் அழகா இருக்கு பார்க்க. அப்புறமா இங்க பாருங்க, தண்ணி குடிக்க இங்க பாருங்க பானை, வாட்டர் பாட்டில் மாதிரி கூட இருக்கு பானை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் பாட்டில் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க, அழகா இருக்கு. புத்தா சிலைங்க, பாருங்க நிறைய பேர் இப்ப வந்துட்டே இருக்காங்க. ஈவினிங் ஆகும் போது நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. பாருங்க அந்த சைட்ல இருந்து கொஞ்சம் பேரு. அழகா இருக்கு இதெல்லாம் பார்க்க. அப்படியே ஒரு ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க ஒரு சிலை அழகா இருக்கு. அந்த சிலை இருங்க அங்க போயிட்டு காட்டுறேன். அழகா இருக்குல்ல, அம்மன் மாதிரி ஒரு சிலையை வந்து அழகா பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பானைங்க, எல்லாரும் போயிட்டே இருக்காங்க, நாங்களும் அப்படியே போயிட்டே இருக்கோம். வாங்க என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அழகான ஒரு 2 சிலைங்க நம்மள வரவேற்கிற மாதிரி இருக்கு. கீழே அழகா கோலம் எல்லாம் போட்டிருக்காங்க. வாங்க, நிறைய மக்கள் போயிட்டே இருக்காங்க, போய் பார்ப்போம். இந்த சிலைங்கள்லாம் பாருங்க, அழகா அப்படியே சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. மண்ணால பண்ணது தாங்க இது எல்லாமே. ஃபுல் அண்ட் ஃபுல் சிற்பம். மண்ணால பண்ண சிற்பங்கள். என்ட்ரிலேயே வந்து அழகா கொடுத்துருக்காங்க. இது மாட்டு வண்டியோடைய அந்த சர்க்கரம், ஃபுல் சிற்பம் தான் இங்க எல்லாமே. போட்டோஸ் எடுக்க இங்க சூப்பரா இருக்கும் போல. பாருங்க அழகா இருக்கு இதெல்லாம் பார்க்க. நான் அப்படியே ஒன்னொன்னா உங்களுக்கு கவர் பண்ணி காட்டிட்டே வரேன். கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாருங்க, ஃபேமிலியோட அழகா ஸ்டில்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. தூங்கிட்டாளா இல்லையா? இங்க பாருங்க, அழகா ஒரு ஃபேமிலி நின்று அழகா போஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியா வந்து போட்டோஸ் எடுக்கிறதுக்குனே தனியா வச்சிருக்காங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அழகா இருக்கு. அழகா இருக்கு ஒவ்வொரு இடமும். பாருங்க, ஒவ்வொரு ஃபேமிலியும் வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து போட்டோஸ் எடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பழங்காலத்துல நம்ம வீட்டோடைய வாசல், தலை வாசல் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. அழகா இருக்கு பாருங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, இந்த இடத்த பார்க்கும்போது நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் இப்படிதான் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா இருக்கு பார்க்கறதுக்கு. அவ்வளவு சூப்பரா இந்த இதுக்குள்ள ஒவ்வொரு இதை காட்டி தராங்க. ஆமா, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது நம்ம வீடெல்லாம் எப்படி இருக்கும் பழங்காலத்துல அப்படின்னு சொல்லி சூப்பரா இருக்கு பாருங்க. பரதநாட்டியம் ஸ்டாச்சு அப்படியே வரைஞ்சிருக்காங்க அழகா. நான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்டி தரேன் நம்மளோட முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்துருக்காங்க, எப்படியெல்லாம் முன்னாடி எப்படிலாம் வீடுகள் இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ்லேயே உங்களுக்கு பார்த்தா தெரியும். கூரை போட்டு அழகால இந்த கூரை வீடு பாருங்க, ஒவ்வொரு வீடுகளும் பார்க்கும்போது நம்மளோட முன்னோர்கள் வந்து இந்த மாதிரிப்பட்ட வீட்டில் தான் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது.
அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாங்க மறுபடியும் உள்ளே போய் என்னதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இது காட்டுங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க சூப்பராக பாருங்க. ஒவ்வொரு வீட்லேயும் சூப்பராக பெயிண்டிங் கொடுத்து பக்காவாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஏரியாவை பார்க்க கண்டிப்பாக வாங்க. நிறைய பேர் சொன்னாங்க பழங்காலத்தை வந்து அப்படியே தத்ரூபமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க, அங்கே உள்ள திங்ஸ் எல்லாமே பழங்காலத்தில் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆமாங்க, உண்மையாலே அழகாக இருக்குது பார்க்க. இந்த கோலம்லாம் இப்போல்லாம் யாருங்க வீட்டுக்கு வெளியிலலாம் இந்த மாதிரிலாம் போட்டு இருக்கா? ஃபர்ஸ்டெல்லாம் என் பாட்டி சொல்லியிருக்காங்க, நாங்கள் வீட்டுக்கு வெளியிலலாம் வந்து இந்த மாதிரிலாம் கோலம் போடுவோம் அப்படின்னு. இப்போல்லாம் சிலர் தான் யூஸ் பண்ணுறாங்க, சிலர்லாம் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. பாருங்க அழகாக இருக்குது. உண்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பாருங்கள் இந்த இந்த பெயிண்டிங் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. வீட்டுக்கு வெளியில் இந்த மாதிரிலாம் அழகாக பெயிண்ட் பண்ணி கோலம் போட்டு பார்க்கவே அப்படியே அட்டகாசமாக இருக்குது. எவ்வளோ பெரிய மண்பானை இல்லப்பா, இங்கே பாருங்கப்பா. வா, பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. அப்படியே தத்ரூபமாக அந்த ஒரு ஷேப்ஸும் அழகாக வரைஞ்சிருக்காங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மண்பானை. இதெல்லாம் நம்மளுக்கு எடுத்து காட்டுது அந்த காலத்தில் மண்பானை எல்லாம் நம்ம வச்சு குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இது என்னன்னா ராக் ஹைட்ஸ் எக்ஸிட் ஃபார் வெஹிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ராக்ஸில் பண்ணியிருக்காங்க எல்லாமே. அதாவது கல்லுங்க, பெரிய பெரிய கல்லில் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து ராக் ஹைட்ஸ் அப்படின்ற ஒரு பிளேஸு. வாங்க நான் கிட்ட போய் காட்டுறேன். வா, இங்க பாருங்களேன். இது என்னப்பா, குழந்தை படுத்திருக்க மாதிரியா? எல்லாமே வந்து கல்லுல வந்து செதுக்கி இருக்காங்க, செதுக்கி பண்ணிருக்காங்க கல்லுல எல்லாமே. உண்மையிலே சூப்பரா இருக்கு. நாங்க கூட இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு வரல, ஏதோ சும்மா சொல்றாங்க அப்படின்னு நினைச்சோம். பட் உள்ள வந்து பார்த்தா ஒவ்வொரு விஷயமும் நம்மளை வந்து திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பக்காவா பண்ணியிருக்காங்க. ஆமா, அவ்வளோ சூப்பரா இருக்கு. நல்லா டைம் பாஸும் ஆகுது. உண்மையிலே இந்த அளவு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நானே நினச்சி பார்க்கல. நானே வந்து சரி ஓகே ஒய்ஃபு சொல்கிறாங்கன்னு சொல்லி தான் வந்தேன். பட் இங்கே வந்த பிறகு நம்மளே வந்து ஒவ்வொரு விஷயமும் திரும்பி பார்க்க வைக்குது. அவ்வளவு அற்புதமாக செம்மையாக சூப்பராக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து இப்போ தண்ணி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க போல இல்லைப்பா, தண்ணி வரும் போல் இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுக்க வந்துட்டே இருக்காங்க ஒருத்தரா. ஆ, பாருங்க நான் அப்படியே எல்லாமே கவர் பண்ணி காட்டுறேன் இங்கேருந்து என்னென்னலாம் இருக்குன்னு. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இதெல்லாம் பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதெல்லாம் பார்க்க. இந்த கல்லெல்லாம் அவ்வளோ தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க. பாருங்க அந்த அழகா இருக்கு பார்க்க. தூங்கியாச்சா? மேலே நடந்து போனோம் போல. அதாவது கல்லில் இருக்கிறதுனால மேலே வச்சிருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் கிடையாது, இந்த மாதிரி பாறை, இதில் தான் ஏறி போகணும். ஃபுல் பாறைங்கல்லப்பா, பாறையால் செதுக்கியிருக்காங்க. ஆமா, உண்மையிலே சூப்பரா இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஒரு 3 சிலையை வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. புத்தரா என்னன்னு என்னால் அனலைஸ் பண்ண முடியல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் கல், அதாவது பாறை. இந்த பாறையில் வந்து அழகாக அப்படியே செதுக்கி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க
அழகாக அந்த கூழாங்கல்லுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அழகாக வச்சுருக்காங்க. இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து ஃபுல் பாறாங்கல் தான். இது மேலே தான் நாங்கள் இப்போ நடந்து வந்தோமே. நம்ம நடந்து வந்த ஏரியா அங்கே, உங்களுக்கு தெரியுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. நாங்கள் ஒன்று ஒன்றா ஷூட் பண்ணிகிட்டே இருக்கோம்.